வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் தகற்ற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாக கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ர நிலை சஞ்சாரம் செய்யறாங்க. ராசியில ராகுடைய சேர்க்கை இருக்கும். மற்ற கிரகங்களுடைய அமைப்பு ராசிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்து சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் அலைச்சலும் சங்கடமும் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களை அதிகம் பார்த்து வருவீங்க. ஆனாலும் கும்பராசிக்காரங்க விடாப்பிடியாக இருந்து சில காரியங்களை ஏற்று வந்து கொண்டுதான் இருப்பாங்க. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க, நான் செய்யறதுதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் ஈடுபாடுகளை காட்டிக்கொண்டே வருவாங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோடு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா கும்பராசிக்கு ராசி சப்தமஸ்தானங்களை ராகு கேதுக்கு சஞ்சாரம் செஞ்சுட்டு வருது. ராசிநாதன் இப்போ வக்ர நிலையில இருக்காங்க. அதோட சப்தமஸ்தானத்துல கேதுவோடு மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எதுலையுமே ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே ஆசை காட்டி மோசம் செய்யும். கண்ணுல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், காரியத்துல அது வேற மாதிரி இருக்கும். எல்லாமே வெறும் காணல் நீர் மாதிரி தான், போக போக ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்னமோ இருக்குன்னு சொல்லி கும்பராசிக்காரங்களை ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓட வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால கும்பராசிக்காரங்களால செயல்படாமல் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்குங்க. குறிப்பா இந்த மாதம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிறத இந்த மாதம் உங்களால பார்க்க முடியும். பெரும்பாலான விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, எல்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்ல தான் இருக்கும். நல்லது கெட்டதா மாறும், கெட்டது நல்லதா மாறும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே எது எப்படி அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆகையினால முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிற எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் பொறுமையா இருந்து புரிந்து செயல்படுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எதுவும் அவசரம் காட்டாதீங்க. மற்றவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக காரியத்தில் இறங்காதீங்க. சும்மா நினைச்ச மாத்திரத்திலேயே எல்லாத்தையும் செய்யாதீங்க. எதா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து செயல்பட்டு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் தான் பெரும்பாலான விஷயங்களை தவிர்த்துக்குங்க. உங்க நம்பிக்கை கூடியவங்களோடு ஆலோசனை செஞ்சு எதா இருந்தாலும் செஞ்சு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வெளி இடங்களுக்கு போய் வர்றது, விருந்து விழாக்கள்ல பங்கெடுப்பது, கோயில் குளங்களுக்கு சென்று வர்றது, குடும்பத்தோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு பிரயாணம் வர்றது, இப்படி பெரும்பாலும் வெளி விஷயங்கள்ல தான் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிட வைக்கவும் செய்யும். ஆகையினால் கும்பராசிக்காரங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க. அதே போல உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சப்தமஸ்தானங்களை தான் கேதுவோடு சேர்ந்து மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. குறிப்பா சூரியனும் கேதுவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயும் மாதத்தின் 30 சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். அதனால கும்பராசிக்காரங்க மாதத்தின் 30 இந்த உடல்நல விஷயங்கள்ல உடல் அலைச்சல்கள், சோர்வுகள், மன சங்கடங்கள், மன சலிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஆனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு காணல் நீர் மாதிரி தான். ஐயோ என்னமோ ஆகுது, எப்படியோ இருக்குது அப்படின்னு என்னென்னமோ மாதிரியெல்லாம் பயமுறுத்திட்டே தான் இருக்கும். ஆனா விஷயத்துல ஒன்றும் இருக்காது, எல்லாம் சப்பு சப்புன்னு முடிஞ்சு போயிடும். காட்டுறது மட்டும் போதாகாரமாக அப்படி இப்படின்னு எப்படி எல்லாமோ மனசை போட்டு குழப்பற மாதிரியே காட்டும். ஆனா விஷய காரியத்துல ஒண்ணுமே இருக்காது. அதனால கும்பராசிக்காரங்க பெருசா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சின்ன சின்ன உடல் அலட்சியங்கள் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். சில இடத்துல மருத்துவ விரயங்கள்
தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் பெரிய அளவில் பயப்பட வேண்டியது இருக்காது. தேவையில்லாத மன கற்பனைகள், பயங்கள் போன்ற விஷயங்கள் தான் அதிகம். அதனாலதான் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவங்களை பக்கத்தில் வச்சு ஆலோசிச்சு செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்றது. தனிப்பட்ட முறையில கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகள், செயல்பாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கும். திடீர்னு எல்லா விஷயங்களுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு எல்லா விஷயங்களுமே அப்போஸ் பண்ணுவாங்க. எப்போ எதுக்கு மாறுவாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் அதே நேரம் குடும்ப உறவுகள் எதற்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக கை கொடுத்து காப்பாற்றுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தைகள் வரும்போது அதில் எதிர்க்கிறதுக்கு, மாற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் இந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் அளவான அமைப்புகள் தான். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் எதிர்க்கிறதுக்கு, மாற்றுக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதம் அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். சில விஷயங்கள்ல கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவங்கள சொல்லி எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது அவங்களுக்கும் கொஞ்சம் தேவையில்லாத நெருக்கடுங்க, சங்கடத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆக எதை சமாளிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் கொஞ்சம் சிரமத்துல தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புரிந்துணர்வு தான் அதிகம் தேவை. பொதுவாக கும்பராசிக்காரங்களுடைய நிலையே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் மேல மனசுக்குள்ள அன்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதை முழுசா வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலைகள், மீறி வெளிக்காட்டினாலும் அது புரியறது இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமலே புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கும்பராசிக்காரங்க இப்போ நினைக்கிறது அப்படி. இந்த காதல் விஷயங்கள், திருமண விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படியே இதே எதிர்பார்ப்பில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாக போயிட்டு இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை துணையோட நிலையும் கிட்டத்தட்ட அதே நிலையில தான் செயல்பட்டு இருக்கு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு இருந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும். விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளில் செயல்பட்டு வரும். கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் சமாளிச்சுக்கலாம். குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் ஒவ்வொரு போகும். அவங்களோட உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்களும் அப்படிதான் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், ஆனாலும் சமாளிச்சுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சி எடுப்பதை பார்ப்பாங்க. வேற சொன்னா மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி என்பதே தேவை. நிறைய விஷயங்களை கொஞ்சம் சால்ட்டாக தான் இருப்பாங்க, கவனம் இருக்காது. அதனால மாணவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். எது சரி எது தவறு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்காது. உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சூழ்நிலைகளை பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல நிதானம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள், பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் செயல்பாடுகளை கொஞ்சம் தள்ளி போட்டு வர்றது நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளும் போது அனுபவம் உள்ளவங்களை பக்கத்தில் வச்சு எதாக இருந்தாலும் செய்யுங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான அமைப்புகள் தான் இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியது. ஏன்னா பெரும்பாலான கிரக அமைப்புகள் ராசிக்கு ஆப்போசிட்ல தான் செயல்படுது. ஒரு சரியான உடன்பாடு என்பது இருக்காது. ஆனா காரியத்துல வெற்றி உண்டு, நினைச்சதை செய்ய முடியும். ஆனா ரிஸ்க் எடுத்துதான் ஒவ்வொரு விஷயங்களும் செய்யணும். அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தொழில், வேலை, உத்தியோகமாக கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அளவான அமைப்புகள் தான். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாகவே நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரவுகளுக்கு ஏற்ற அளவுக்கு செலவுகள் இருக்கும். சுபவரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் வெற்றியை பார்க்க முடியும். ஆனால் அதற்காக அதிக அளவில் மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உடன் இருப்பவங்களோடு சங்கடம் இல்லாமல் பார்த்துக்குங்க, நன்மைகள் உண்டாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.